விஜய் வந்துட்டாரு 10 மணிக்கெல்லாம். பொதுவா அவர் என்ன பண்ணுவாரு, 10 மணி கூட்டத்துக்கு வந்துட்டு 5 மணிக்கு வருவாரு சாயந்தரம். தமிழ்நாடு இருந்ததுன்னா அங்க ஒரு 10 மணிக்கே வந்துட்டாரு. வந்துட்டு கார்லயே தான் வந்தாரு. வந்துட்டு நேரம் பேருந்துல ஏறி உட்காந்துட்டாரு. ஆனா அந்த பட்டிகள்ல வந்துட்டு கூட்டம் சேரல. 10 இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. அதனால அவங்களை சேர்ற வரைக்கும் அவர் வண்டியில உட்காந்துக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா மக்கள் சேர்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருப்பாரு. அவர் பனையூர்ல இருந்து நேரம் இங்க வர்றாரு. கோட்டைக்குப்பம் வரைக்கும் தமிழ்நாடு தான். 150 கிலோமீட்டர் தமிழ்நாடு தான். அடுத்த 10 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. ஆனா யாரும் இங்க தடுக்கல, யாரும் நடுவில் வந்து நிக்கல. விஜயனுடைய வாகனமும் மிதக்கல, அவரும் மிதக்கல. அப்படியே வந்து சேர்த்துட்டார். இதுல என்ன தெரியுது, இவங்க கூட்டம் கூட்டி பண்ணக்கூடிய அடிசாட்டியாது அப்படின்றது நல்லா தெரியுது. திமுகவை நம்பாதீர்கள், திமுக மட்டும் தான் நம்பாதீர்கள், பாஜகவை நீங்க நல்லா நம்புங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அங்க போய் சொல்றாரு, புதுவை வேறல்ல தமிழ்நாடு வேறல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், பாசத்தால பிணைக்கப்பட்டவர்கள். அப்ப ஏன் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல விஜய்? அச்சா இருக்குது இல்ல, பாஜக பத்தி பேசினா ஏதாவது மாட்டிக்க கூடாது. ஏற்கனவே நம்ம கரூர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஃபர்தரா எதுலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய ஸ்மூத்தா பாஜகவை தொட்டும் பண்ணாமல் பட்டும் பண்ணாமல் தடவிட்டு திமுக பத்தி அங்கேயும் தாக்கி பேசிவிட்டு அவர் வந்தார். புதுவை காவல்துறை என்ன விதமான வழிமுறைகளை கடைபிடிச்சாங்களோ அதையே தமிழ்நாடும் கடைபிடிக்க வேண்டும். வணக்கம் தொடர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுச்சேரியில் நேற்று தாவேக தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அம்மாநிலத்தினுடைய காவல்துறையினர் நடந்து கொண்ட விதத்தை தாவேக தலைவர் விஜய் பெரிதாக பாராட்டியிருக்கிறார். அதிலும் அவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நன்றி தெரிவித்து காவல்துறைக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர் பேசும்போது சொன்னார், தமிழ்நாடு காவல்துறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புதுவை காவல்துறையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழக அரசும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறினார். ரொம்ப அறிவார்ந்த அது ஆலோசனை அவர் வழங்கியிருக்கிறார். ஏனென்றால் நன்றாக செய்தது புதுவை காவல்துறை. என்ன பண்ணாங்கன்னா, விஜய் வந்துட்டு பர்மிஷன் கேட்டது முதல்ல ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டாங்க. அவர் கையாட்டிக்கிட்டே போவார் இல்லைங்களா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு, அதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தெருவில் எந்த இடத்துலையும் ரோட்ல எந்த இடத்துலையும் அவர் நின்றுட்டு பரப்புரை பண்றதுக்கு அனுமதி தரல. ஒப்பனம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்தை தேர்வு செய்து அதுல ஒரு கேட் வேற இருக்குது. அந்த மைதானத்துக்குள்ள 5000 பேரை தான் நீங்க அனுமதிக்கணும். அந்த 5000 பேர்கிட்ட நீங்க QR கோடை வச்சு யாரை அனுமதிக்கலான்றதை நீங்களே முடிவு செஞ்சு பண்ணுங்க. 5000 பேருக்கு மேல பண்ணக்கூடாது. அந்த 5000 பேர் கிரவுண்டுக்குள்ள நீங்க 10 கட்டங்களா பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடுகள் எல்லாம் நிறுத்துறதுக்கு பட்டி, அந்த மாதிரி பட்டி போட்டுட்டு ஒண்ணுத்துல 500 பேர் நிறுத்தி வைக்கணும். அவங்க இங்கேருந்து போக, ஏன்னா நெரிசல் ஏற்படாத தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எல்லாம் போட்டு பர்மிஷன் கொடுத்து 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 12 மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டாங்க. கடைசியில் அது என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, அது எப்படி விஜய்க்கு வினை ஆயிடுச்சு அப்படின்னு மேல இருந்து ஒரு பேசுறாரு, கீழே நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியல. விஜய் வந்துட்டாரு 10 மணிக்கெல்லாம். பொதுவா அவர் என்ன பண்ணுவாரு, 10 மணி கூட்டத்துக்கு வந்துட்டு 5 மணிக்கு வருவாரு சாயந்தரம், தமிழ்நாடு இருந்ததுன்னா. அங்க ஒரு 10 மணிக்கே வந்துட்டாரு. வந்துட்டு கார்லயே தான் வந்தாரு. வந்துட்டு நேரம் பேருந்துல ஏறி உட்காந்துட்டாரு. ஆனா அந்த பட்டிகள்ல வந்துட்டு கூட்டம் சேரல. 10 இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. அதனால அவங்களை சேர்ற வரைக்கும் அவர் வண்டியில உட்காந்துக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா மக்கள் சேர்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருப்பாரு. இல்லாட்டி சேர்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா அதுக்கேற்ற மாதிரிலாம் வருவார் தமிழ்நாடா இருந்ததுன்னா. இங்க என்ன பண்ணாரு, அது மாதிரி இது பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அதே மாதிரி வர வழியில வந்துட்டு விஜயனுடைய பயணத்துக்கு எந்த தடையும் யாரும் ஏற்படல. தமிழ்நாட்டுலன்னா எல்லா இடத்துலையும் மிதந்துகிட்டே வருவாங்க. இவரு மக்கள் இடத்துல அப்படி மிதந்துகிட்டே தான் வருவார். அவரு வண்டியில எல்லாம் வீல்லாம் வந்துட்டு கீழே தரையில எல்லாம் ரோட்ல படாது, அப்படியே மிதந்துகிட்டு தான் வரும். எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க கதை சொன்னாங்க, இந்த ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் கதை சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம். இப்ப பாருங்க, அவர் பனையூர்ல இருந்து நேரம் இங்க வர்றாரு. 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. கோட்டைக்குப்பம் வரைக்கும் தமிழ்நாடு தான். 150 கிலோமீட்டர் தமிழ்நாடு தான். அடுத்த 10 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. ஆனா யாரும் இங்க தடுக்கல, யாரும் நடுவில் வந்து நிக்கல. விஜயனுடைய வாகனமும் மிதக்கல, அவரும் மிதக்கல. அப்படியே வந்து சேர்த்துட்டார். இதுல என்ன தெரியுது, இவங்க கூட்டம் கூட்டி பண்ணக்கூடிய அடிசாட்டியாது அப்படின்றது நல்லா தெரியுது. ரசிகர்களை கூட்டி கூட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியை மெதுவாக பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் எதுவும் கேட்காது இல்லையா, அதனால அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் புதுவையில எதுவும் நடக்கல. அடுத்தபடி என்னன்னா, வந்து சேர்ந்துட்ட உடனே இவர் புசியானது போயிட்டு கூட்டம் வந்துட்டு நரம்புல, மைதானம் நரம்புல, அதனால வெளில இருக்கிறவங்களெல்லாம் உள்ள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் திட்டி இருக்கிறாங்க, நான் என்ன செய்யணுன்றதை நீங்க சொல்லாதீங்க, உங்களால பல பேர் செத்து இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், முதல்ல நீங்க ஆரம்பிங்க, கூட்டத்தில் பேச ஆரம்பிங்க,
எதுக்கு டிலே பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விட்ட உடனே அந்த மைக்கோட ஓடி போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? புஷி ஆனந்த். பேசி முடிச்சோன்னா அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுன உடனே அடுத்தது ஒரு 5 நிமிஷம் இவர் பேசுறாரு, ஆதவர்ஜுனா. அவங்க 2 பேரும் முடங்கி தீர்த்துட்ட உடனே விஜய் மேல வந்தாரு. அவர் ஒரு 13 நிமிஷம் பேசினாரு. ஆக 25 நிமிஷத்துல மொத்த ஷோவையும் முடிச்சுக்கிட்டு வணக்கம் போட்டு, பெரிய வணக்கம் போட்டுட்டு விஜய் புறப்பட்டார். எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு. எவ்வித அசம்பாவிதமின்றி தாவேகாவினுடைய மக்கள் சந்திப்பு இனிதே நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்துச்சு. என்னவோ தெரியல, இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைலாம் கூட விஜயை பத்திய செய்தியெல்லாம் போடவே இல்லை. என்னத்தை போடுறது? அவர் பேசுறது ஏதாவது இருந்தா போடலாம். ஆனா முக்கியமா கருத வேண்டியது என்னன்னா, அவர் கொடுத்த ஆலோசனையை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் எடுத்துக்கிறணும். என்ன புதுச்சேரியில பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல இந்த சாலையில வந்துட்டு ஒரு ஷோ நடத்துறதுக்கோ அப்படிலாம் கிடையாது. 10 மணிக்கு வரியா, 10 மணிக்கு நீ அங்க இருக்கணும், 11 மணிக்குள்ள பேசி முடிக்கணும், இல்லையா எல்லாரும் துரத்தி விட்டுறோம், உடனே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தபடியா இவங்க வந்துட்டு உள்ள வர்றதுக்கெல்லாம் 5000 பேர் தான் உங்களுக்கு அனுமதி. அதுவும் ஒரு கிரவுண்டை கண்டுபிடிச்சு நீ பர்மிஷன் கேட்கணும். கிரவுண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா 41 பேர் செத்து இருக்கிறாங்க. திருப்பி இது எதுவும் சொல்லணும். 41 பேர் செத்து இருக்கிறாங்க. உங்களால 41 பேர் செத்து இருக்கிறாங்க. அது இல்லாத நீங்க நடத்தின 2 மாநாட்டில் 9 பேர் செத்து இருக்கிறாங்க அப்படின்றத திருப்பி சொல்லி விஜய்க்கு ஏதாவது இடம் கொடுக்கணும் அப்படின்னம்னா, நீ எத்தனை ஏக்கரால வர 100 ஏக்கரால கூட நீ வச்சுக்கோ. ஆனா ஒரு கேட்டை போட்டுடணும். அதுக்குள்ள 5000 பேர் தான் வரணும். அதுக்கு மேல கிடையாது. மாநாடு நடத்துறியா, அதுக்கு கூட சொல்லிடணும். மாநாடு என்னன்னா 1,00,000 பேர் தான். அதுக்கு மேல யார் வந்தாலும் நாங்க நிறுத்திடுவோம், உள்ளேயே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிடணும். ஏன் அப்படின்னா பாதுகாப்பு. இதான சொல்ற, காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்கணும். காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு இதான் ஏற்பாடு சொல்லிடணும். 3வது, விஜய் அந்த இடத்துக்கு வந்துடணும். வந்துட்ட உடனே பேச ஆரம்பிச்சிடணும். அவருக்கு முன்னாடி 2 பேர் பேசலாம், 5-10 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விஜய் அவர் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா அவருக்கு அந்த லிபர்ட்டி கொடுக்கலாம். அவர் தான் 12 நிமிஷம் 10 நிமிஷத்துல இறங்கி ஓட்ட போறாரு. அரசியல் தெரிஞ்சா பேசலாம், தெரியாத போது என்ன பண்ணுவார் அவரு? அவர் சொல்றாரு, புதுவை வந்துட்டு நல்ல ஆட்சி தந்து கொண்டு இருக்கிறார் யாரு? ரங்கசாமி. ஆனா அங்க அது இல்ல, இது இல்ல, ரேஷன், அங்க ரேஷனே இல்லைன்றாரு விஜய். அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் ஏன் அவருக்கு பேருன்னா, அங்க இருக்கிற புஷின்ற ஒரு தொகுதியில முன்னாடி இருந்துச்சு. அந்த தொகுதியில நின்று ஒரு முறை எம்எல்ஏவா இருந்தவர். சொல்லியிருக்க கூடாது, எதை அது பிட்டு எழுதி தர்றவன்ட்டு தான் அறிவு இல்லை அப்படின்னா இவராவது சொல்லியிருக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இவர் சேர்த்துக்கல போல, அதனால சேர்த்து அடிச்சு விட்டாங்க. ரேஷனே இல்லாத 3 லட்சம் பேர் அங்கே ரேஷன் கார்டு வச்சிருக்கிறான். 12 லட்சம் பேர் அங்கே ரேஷன் கார்டு உள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாத உளறிட்டு திமுகவை நம்பாதீர்கள். திமுக மட்டும்தான் நம்பாதீர்கள். பாஜகவை நீங்க நல்லா நம்புங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. அங்க போய் சொல்றாரு, புதுவை வேறல்ல, தமிழ்நாடு வேறல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், நான் பாசத்தால பிணைக்கப்பட்டவர்கள். அப்ப ஏன் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல விஜய்? அச்சம் இருக்குது இல்ல, பாஜக பத்தி பேசினா ஏதாவது மாட்டிக்க விடக்கூடாது. ஏற்கனவே நம்ம கரூர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஃபர்தரா எதுலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய ஸ்மூத்தா பாஜகவை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் தடவிட்டு திமுக பத்தி அங்கேயும் தாக்கி பேசிவிட்டு அவர் வந்துட்டார். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, விஜய்க்கு அரசியல் ரீதியா மக்களுக்கு செய்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நேற்று அந்த மைதானத்தில் திரண்டவங்கள ஒருத்தரோட பொதுமக்கள் கிடையாது, எல்லாம் ரசிகர் மன்றம் தான். ரசிகர் மன்றத்தை தாண்டி விஜய் எந்த பொதுமக்களையும் ஈர்க்கலை. ஒருவேளை சாவுக்கு பயந்து கூட மக்கள் வராது இருந்திருக்கலாம். ஏன் அங்கே போயிட்டு அது ஒரு நம்மளுக்கு எதாவது வீட்டில் கருமதி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒதுக்கிட்டு இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, விஜய் இன்னும் ரசிகர்களுக்கு ஒரு காட்சி கொடுக்குற ஒரு ஆளத்தான் இருக்கிறாரு ஒழிய அரசியலை பேசக்கூடிய ஒரு ஆளாக இல்லை. அரசியலை பற்ற புரிதல் இல்லை, தெளிதல் இல்லை, அவருக்கு என்ற ஒரு அணுகுமுறை இல்லை, எதுவுமே இல்லை. வெத்து பேசாம அவர் கூட்டம் போடுறது இந்த மாதிரிலாம் பண்றதை விட, அந்த 10 மணிக்கு நான் அங்கே வருவேன், 12 மணிக்கு நான் வந்துட்டு புதுச்சேரியை கிராஸ் பண்ணுவேன், ஏன்னா பார்க்குறவங்களாம் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்துவாங்க. எனவே அதுவும் ஆபத்தானது தான். எனவே புதுவை அரசு என்ன கடைபிடிச்சிச்சோ, புதுவை காவல்துறை என்ன விதமான வழிமுறைகளை கடைபிடிச்சாங்களோ அதையே தமிழ்நாடும் கடைபிடிக்க வேண்டும். மக்களினுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாடு காவல்துறையும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.